ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கிளைண்ட்டோட மேக்கப் ஸ்டோரி பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த கிளைண்ட்டோட இது ஆரம்பிக்கும் போது ஒரு பிளானிங்கே இல்லாமல் தான் ஆரம்பித்தோம். எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் எதுவுமே தெரியல. ஸோ அப்புறம் நான் சஜஸ்ட் பண்ணேன். அவங்களோட ப்ளவுஸ் பார்த்ததுக்கப்புறம் கேர்லி ஹேரோட இந்த மாதிரி மெர்சி பிரைட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சஜஷன் பண்ணேன். ஏன் வந்து மெர்சி நல்லாயிருக்கும் நான் சஜெஸ்ட் பண்ணேன் அப்படின்னா, அவங்களோட சிஸ்டர் இன் லா எல்லாருமே வந்துட்டு கேர்லி ஹேர் எக்ஸ்டென்ஷன் வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதே பிளான் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இந்த ப்ளவுஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் தோணுச்சு, இது நல்ல ஒரு அழகாக பேக் ஓப்பனிங் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த நெக்கு பேட்டர்ன்ஸு வித் இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பேக் லுக் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் சஜெஸ்ட் பண்ணியிருந்தேன். ரியலி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரொம்ப குட்டி ஹேர் இவங்களுக்கு. ஸோ எக்ஸ்டென்ஷன் வச்சு நானுமே ஒரு ஷார்ட் மெர்சி பிரைடாக தான் இது கொடுத்துருந்தேன். எனக்குமே அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்து ஃபன் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்கள பற்றி ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஹோல் ஃபேமிலியே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஜாலியான ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நானும் அதனால் அவங்க கூட என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே நிறைய ஃபன்ஸ்லாம் பார்த்துக்கிட்டே வந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ஃபேஸ் மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ரிமார்க் ஃபேஸ்லாம் கிடையாது. ஆல்ரெடி நல்ல கலர்டு தான். ஸோ சிம்பிளைஸ்டாக அங்கங்கே வந்து மாய்ஸ்சர் ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு டார்க் ஸ்பாட் கம்ப்ளீசிங் பண்ணிவிட்டு கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆஃப்டர் கன்சீலிங் பண்ணினதுக்கப்புறம் ஒரு மேக்கப் நல்ல ஒரு ஃபினிஷ் வந்துருச்சு. லுக் அவங்களோட நெக் கலருக்கே வந்து ஃபேஸ் நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரியலாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்ல ஒரு அவுட்ஃபிட் மாற ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஜுவல்லரிஸ்லாம் போட ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இதில் நான் எக்ஸைட் பண்ணாத ஒரு பெரிய எக்ஸைட்டிங்காக என்ன தெரியுமா, அந்த ஜும்கா கம்மல் தான். அது போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப அழகாக மாறிடுச்சு. ரியலி அமேசிங். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது. ஏன்னா அவங்க எப்போவுமே ஒரு பேண்ட் ஷர்ட்டு ஒரு பாய் மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த மாதிரி சாரீ, ப்ளவுஸ், ஜுவல்லரிஸ் இந்த மாதிரிலாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட் ஆக ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த சூக்கர் போடும்போதெல்லாம் வேறு லெவல். இஸ் பிரிட்டி. எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. குட்டியாக ஒல்லியாக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே கொடுக்கும்போது நல்லா இருந்துச்சு. சாரீ கூட எல்லார் மாதிரியும் நார்மல் வேர் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஒரு லெஹங்கா மாதிரியே சாரியை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அப்புறம் ஹிப் செயின் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும்போது ரொம்ப அழகாயிட்டா அவங்க. ஒரு ஏஞ்சல் மாதிரி. ரியலி நிறைய ஃபோட்டோஸ் இவங்கள வச்சு எடுத்துகிட்ருந்தோம், ரீல்ஸ் எடுத்துகிட்ருந்தோம். ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு அவங்களுக்கு நிறைய இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ரியலி ஹாப்பி. அதுக்கப்புறம் அவளோட சிஸ்டரோட பொண்ணு, குட்டி பொண்ணு தான் அவள், ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு ஒரு மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 7 அந்த மாதிரி தான் ஏஜ் இருக்கும் அவளுக்கு. ரொம்ப பொசசிவ்னஸ். எனக்கு இந்த மாதிரி தான் மேக்கப் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பேங்கிள்ஸ்லாம் போட ஆரம்பித்தோம். ஓகே, மேக்கப்போட ஃபைனல் லுக்குக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இனி நிறைய ரீல்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஃபைனலி பார்த்தா பேங்கிள்ஸ் எல்லாமே நானே போட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவங்களே வந்து ஒவ்வொன்றா போட்டுக்க ஆரம்பித்தாங்க. நான் பார்த்தேன் அப்படின்னா ஜஸ்ட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணி கொடுத்தேன். ஸோ இஸ் ரியலி ஹாப்பி. அவரோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பி. எல்லாமே வந்து அவங்கள ஒரு ஸ்டார் மாதிரி அன்னைக்கு ஃபீல் பண்ணிவிட்டு எல்லாமே அவளை செல்ஃபி எடுத்துகிட்டு இருந்தாங்க. சின்ன சின்ன இது கூட அவளுக்காக ரீல்ஸ் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ இதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட்டில் அவங்கள இது வரைக்கும் அவங்களும் பார்த்ததில்ல, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருமே பார்த்ததில்ல. நம்ம இதுதான் இனிமேல் பார்க்க போகிற ஹேர் ஸ்டைல். எப்படி இருக்குது, நான் சஜஸ்ட் பண்ணது கரெக்டாக? ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இருந்ததால்
அழகாக இருந்தது. இதுவே நம்ம கேர்ள்ஸாக பண்ணியிருந்தோம் அப்படின்னோன்னா ஸோ அந்த ஃபுல் முதுகுமே அப்படியே மறைச்சிருக்கும். நம்மளுக்கு அதனால் அந்த ஹேர் ஸ்டைல் பற்றி தெரியாது. ஸோ சீஸ் ரொம்ப ஹாப்பி. எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இந்த மாதிரி அவங்க கிளைண்ட் கேட்ட மாதிரியாக நம்மளுமே ஒரு அழகான அவுட்ஃபிட் கொடுத்துட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணாத லெவலுக்கு அவங்கள மாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ஹாப்பி. இவங்களுமே ரொம்ப நேரம் எனக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டு நிறைய ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களே சஜஸ்ட் பண்ணாங்க ஜுவல்லரிலேருந்து ஜூம் பண்ணி எனக்கு எடுத்து கொடுக்க முடியுமா அந்த மாதிரிலாம். ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்லியான ஃபேமிலி. ஷி ஆல்சோ வெரி ஹாப்பி. ஸோ நல்ல ஒரு நிறைய போஸ்ட் கொடுக்குறது, எனக்கு வந்து கோஆப்ரேஷன் சூப்பராக பண்ணி காமிச்சாங்க. எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. அவங்கள வந்து ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. ரியலி ஹாப்பி. இந்த மாதிரி கிளைண்ட்ஸ் வந்து மேக்கப் பண்ணதுக்கப்புறம் நல்லா என்ஜாய் பண்ணி ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரிலாம் எடுக்கிறது வந்து எல்லா கிளைண்ட்டுமே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சில கிளைண்ட் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், என்ஜாய் பண்ணுவோம். ரியலி ஹாப்பி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட சிஸ்டர்லாம் அவங்களும் வந்து எனக்கும் கொஞ்சம் நான் மேக்கப்லாம் பண்ணிக்கிறேன், என்னையும் சேர்த்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்களையும் வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தோம். ஸோ இவங்க இப்போ தான் ஃபாரின் போய் ரிட்டன் வந்திருக்காங்க. ஸோ அதனால் பை நேச்சர் நம்மளுடைய டெம்பரேச்சர்ஸ் இதெல்லாமே வந்து வெதர்ஸ் மாறும்போது அவங்களோட ஸ்கின் டார்க் ஆகிடும்னு சொல்லி ஃபீல் பண்ணாங்க. நான் சொன்னேன் என்னோடய மொபைலில் அந்த மாதிரி இருக்காது, ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி உங்களையுமே நல்லா கலர்ஃபுல்லாக காமிக்கிறேன்னு சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்து கொடுத்தேன். தேங்க்யூ. ஃபைனலி நம்மளோட அவுட்ஃபிட் இதுதான். உங்களுக்கும் இந்த மாதிரி மேக்கப் வேணும் அப்படின்னா என்னை நீங்கள் தாராளமாக சஜஸ்ட் பண்ணலாம். இந்த ஹேர் ஸ்டைல் தான் வேணும், இந்த ட்ரெஸ் தான் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது.